கபடி ஒரு தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்ச ஒரு ஸ்போர்ட். பட் அந்த ஸ்போர்ட்டுக்கு கேவலப்படுத்துற மாதிரி தமிழ் தலைவாஸ்னு ஒரு டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிகேஎல் சீசன்ல கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கூட கப்பே அடிச்சது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி மட்டும்தான் தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆகிருக்கு. சோ அந்த அளவுக்கு பிகேஎல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தலைவாஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன். ஃபுட்பாலும் சரி ஐபிஎல்லும் சரி நம்ம தமிழ் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். நான் சொல்றது தமிழ் பிரான்சைசி டீம் தான். சோ தமிழ் தலைவாஸ் இந்த சீசனாவது ஏதாவது கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சோ அதே மாதிரி சஞ்சீவ் பலியன் கோச்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருந்தாங்க. இந்தியா வேர்ல்ட் கப் வின்னிங் கோச் அவரு. எனக்கு சஞ்சீவ் பலியன் வந்ததே வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம சந்தோஷமா இருந்தது. சோ அவர் இந்த ஆக்ஷன்ல என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் எதிரே பார்க்காத பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டாரு. எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கல. சோ அவர் அப்படி யாரை எடுத்திருக்காரு அப்படின்னா நான் எதிர்பார்க்காத ஒரு ஆளை ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எடுத்திருக்காங்க. பவன் ஷராவத் என்னோட ஃபேவரட் பிளேயர் அவரு. அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி தமிழ் தலைவாஸ் எடுத்திருக்காங்க. போன வாட்டி தமிழ் தலைவாஸ் எடுத்தப்போ அவரால் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. பட் இந்த சீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவன் ஷராவத் எடுத்திருக்காங்க. அதுவும் 60 லட்சத்துக்குள்ளே எடுத்திருக்காங்க. எனக்கு செம்ம சந்தோஷமாயிருச்சு பார்த்த உடனே. அதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நரேந்தரும் பவன் ஷராவத்தும் சேர்ந்தாங்க அப்படின்னா மாசா இருக்க போகுது. ஏன்னா நரேந்தரோட குரு யாரு அப்படின்னா அது பவன் ஷராவத் தான். பவன் ஷராவத் சிஷ்யன் யாரு அப்படின்னா அது நரேந்தர் தான். ரெண்டு பேரும் ஒரே டீமுக்கு ஆட போறாங்க அப்படின்ற போது செம்ம சந்தோஷமா இருந்தேன். நான் அதுக்குள்ள கால்குலேட் எல்லாம் பண்ணிட்டேன். பவன் ஷராவத், நரேந்தர், மொயின் ஷஃபாகி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைடிங் யூனிட்ல செம்ம ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ். இதுக்கு மேல தமிழ் தலைவாச ஸ்ட்ராங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் தேஸ்வால வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தலைவாஸ் எடுத்துட்டாங்க. எனக்கு அப்படியே செம்ம சந்தோஷமாயிருச்சு. ஐயோ எப்படா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இந்த கோச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூருக்கு கோச் பண்ணிட்டு இருந்தவர் தான். சோ அர்ஜுன் தேஸ்வாலுக்கும் இந்த கோச்சுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோஆர்டினேஷன் இருக்கும். சோ அர்ஜுன் தேஸ்வால் தமிழ் தலைவாஸ்க்கு வந்தது பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. நான் யோசிக்கிற ரைடிங் யூனிட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருச்சு ரைடிங் யூனிட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் தலைவாஸ் பேர்ல கப் எழுதிடலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க வேணாம். ஏன்னா டிஃபெண்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியல. சாகர் இருக்காரு. பட் சாகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பாடி வந்து கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி லைட்டா பட்டாலே உடைஞ்சிருவாரு. இன்ஜுரி ஆயிரும். சோ எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கப்ப அடிச்சிடலாம். ஏன்னா நீங்க பாருங்க ரைடிங் யூனிட்ல ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆனாலும் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஸ்டார் பிளேயர்ஸா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கப்பு நமக்கு தான் நினைக்கிறேன். அண்ட் இதுல ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா துப்கி கிங் அதாவது பர்தீப் நர்வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்சோல்டா போயிட்டாரு. எனக்கு செம ஷாக்கு. நான் தமிழ் தலைவாஸ் கூட எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் எனக்கு என்னன்னா ரைடிங் யூனிட் நமக்கு எல்லாமே ஃபுல்லா இருக்குன்றது போது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. மத்த எந்த டீம்லயாவது எடுத்துருக்கலாம். பட் யாருமே எடுக்காததான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. போன சீசன் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்தீப் நர்வால் ரொம்ப கேவலமான பெர்ஃபார்ம் பண்ணல. ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனா ஏன் அன்சோல்டா போனாரு சொல்லிட்டு சத்தியமா ஐடியா இல்ல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தலைவாஸ் இந்த சீசன் கப் அடிக்குமா அடிக்காதா? மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.